திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கழியாரவரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழுமல்ல தோவும் அடியார்கள் உழமாற வழியாகோ வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தவர்மான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே சென்ற வாரம் நம்ம 28வது பாட்டை பார்த்தோம். வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி மாலே கொள இங்கன் காண்பது அல்லால் மணவாக்கு செயலாலே அடைதற்கு அரிதாய் அரு உருவாகி ஒன்று போல இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே என்பதாக அருமையான ஒரு பாடலை சொன்னார். வேலாயுதம் விளக்கம் பெறும் திருக்கரத்தை உடையவனாய எம்பெருமான் முருகப்பெருமான் அவருடைய செய்யத்தாள் அந்த சிவந்த திருவடிகளிலே விழுந்து பணிந்து அந்த முருகப்பெருமான் மீது அன்பு, எப்படிப்பட்ட அன்பு, தீவிரமான ஒரு அன்பு கொண்ட மாத்திரத்தில் அதனால் ஏற்படக்கூடிய அந்த இன்பம், அதை எப்படி அது நுகர்தல், நாம் நுகர்ந்தால் நமக்கு அந்த அனுபவம் தெரியும். அதை மனம் வாக்கு செயல் என்னும் 3 கரணத்துக்குரிய காரியங்களாலும் அடைவதற்கு அரியதான அந்த அருவமே தன் உருவமாகி என்றும் மாறாமல் ஒரு நிலையாக இருக்கும் அந்த பரம்பொருள், அந்த அனுபவம், அதை எப்படி சொல்வது, இதை அனுபவித்து அடைய வேண்டியது என்பதாக அவருடைய அந்த பேரானந்த நிலையை நமக்கு எடுத்து விளக்கினார் அந்த பாடலிலே. அடுத்து ஒரு பாடல் வருகிறது. அடுத்த பாட்டில் கொஞ்சம் சங்கடமான ஒரு செய்தியை சொல்கிறார். அருணகிரி பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு அதிகமாக கிடைக்கவில்லை. ஆனால் அவருடைய பாடல்கள், அதில் திருப்புகள் அதிகமாக, எல்லா பாடல்லையும் சொல்லியிருக்காரு. அதில் திருப்புகளில் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக அவருடைய வாழ்க்கை, அதாவது தன்னுடைய தவறை அதிகமாக, அந்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய அந்த வாழ்நாளில் காமம், அந்த காமத்தினாலே அப்படியே கொஞ்சம் அலைப்புரண்டு கிடந்து அதனால் ஏற்பட்ட நோய், தொழுநோய், அதனால் வரக்கூடிய துன்பம், இதையெல்லாம் அனுபவித்ததை, அதனால் வரக்கூடிய துன்பத்தை அனுபவித்ததை ரொம்ப ரொம்ப மிகையாக, கொஞ்சமாக சொல்லலை. நீங்கள் ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். இவ்வளவு தவறு செய்வாரா என்று எண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் உண்மையிலே அப்படி இருக்குமா என்றால் அந்த அளவு கண்டிப்பாக இருக்கார். அப்புறம் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா அது கண்டிப்பாக காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அப்போ அதனுடைய காரணம்தான் என்ன என்ற மாத்திரத்தில் எத்தனையோ குற்றங்கள் இருக்குது வாழ்க்கையில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குற்றங்கள், தவறுகள் செய்பவர்கள் இருந்தாலும் கூட இந்த காமத்தை அதிகமாக அங்கே சாடும் வகையிலே அமைத்து கொடுத்தார். அது தன்மேல் ஏற்றிக்கொண்டு, அந்த தவறையெல்லாம் தன்மேல் ஏற்றிக்கொள்ளுதல், இந்த தன்மேல் ஏற்றிக்கொள்ளுவது அப்படின்றது மிக மேலான ஒன்று. ஏன்னா நம்ம செஞ்ச குற்றத்தையே நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அவர் செய்யாத குற்றத்தையே தன்மேல் மிகைப்படுத்தி சொல்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் அருளாளர்கள் என்று சொல்லக்கூடியது. இப்போ இந்த பாட்டு அப்படி தான். அடுத்த பாட்டில் கடத்தில் குறத்தி பிரான் அருளால், கடத்தில் குறத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் புனையென யான் கடந்தேன் சித்திர மாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெம் காம சமுத்திரமே.
அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. நான் கடந்தேன், புனையாக கொண்டு கடந்தேன் ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரம் எப்படிப்பட்ட சமுத்திரம் என்றால் காம சமுத்திரம். அது சாதாரண காமம்ல, வெண்காமம், கொடியதான காமம். காமம்ன்ற சொல்லு விருப்பம் என்ற சொல்லுதான். விருப்பம் என்ற பொருளை தரக்கூடியது காமம். இன்றைக்கு நிலையில் அந்த காமம் என்பதை நாம் கொஞ்சம் கொச்சையான பொருளிலே எடுத்துக்கொண்டோம். காமம்னாலே ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஆனால் உண்மையாகவே காமம் என்பது விருப்பு, ஆசை. அப்போ ஆசையிலேயே நல்ல வகையான ஆசைகள், நல்ல விருப்பங்கள் எத்தனையோ இருக்குது. அப்போ அவையும் காமம்தான். அதனால தான் இவர் இங்கே சொல்கிறாரு வெம்காம சமுத்திரம். அது சமுத்திரம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். கடல்னா கூட ஓரளவுக்கு அதை யூகிக்கலாம், இப்படி இருக்கணும். சமுத்திரம் என்பது கரை காண முடியாத ஒன்று. அதை கடந்தேன் என்கிறார். அது எப்படி கடந்தாரா இவர்? ஒரு புனை வைத்து கடந்தாராம். அந்த புனை எது என்றால் கலங்காத சித்தத்திடத்தில் அப்படிங்கிறார். கலங்காத சித்தம் எப்போ வரும் அப்படின்னா, சித்தம் என்றாலே நம்முடைய அந்தக்கரணங்களில் ஒன்று. அது உயிருக்கு நெருக்கமான ஒரு கருவி. இப்போ இந்த இடத்துல நம்ம உயிரை கூட சொல்லலாம். ஏன்னா உயிருடைய அறிவு ஒரு தெளிந்த நிலையில் இருக்க வேண்டும். இந்த சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். சித்தத்தில் கொண்டு வந்து எந்த பொருளை வைத்து அதை ஒரு தெளிவு காட்சி, ஏன்னா அது கொடுக்குற தெளிவு காட்சி, இதுதான் உயிருக்கு அப்படியே உறுதி செய்யக்கூடியது. இப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு கலங்காத சித்தத்திடத்தில் புனை என. அப்போ புனையாக எதை கொண்டார்? கலங்காத சித்தம். அந்த கலங்காத சித்தம் எப்போ கிடைச்சது அப்படின்னா, கடத்தில் குரத்தி பிரான் அருளால். காட்டிலே வசிக்கக்கூடிய அந்த குறவர் மகளாக வந்த வள்ளியம்பிராட்டி, அந்த வள்ளியம்பிராட்டியின் தலைவன், பிரான் என்றால் தலைவன், அந்த வள்ளியம்பிராட்டியின் தலைவனாக வந்த முருகப்பெருமானின் அருளால் என்பதாக அதையே புனையாக கொண்டு அப்படிங்கிறார். நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். அதாவது ஒருத்தர் ரொம்ப பசியாக இருக்கிறான். பசியில் வாடி போய் யார்ட்டையாவது சாப்பாடு கேட்கணும்னு போகிறான். போய் ஒருத்தண்ட போய் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறான். அந்த கேட்டவன் எப்படி இருக்கான்னா 1 மாதம் பட்டினியாக கிடக்கான். இவனை காட்டிலும் வருமே, இவனாவது 2 நாள் பட்டினியாக, அவன் 1 மாதம் இருக்கான். அப்போ கிடைக்குமா அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எதை சொல்கிறார் அப்படின்னா, காமத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னா காமமே இல்லாத பொருள்கிட்ட போகிறத விட்டுட்டு, ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறா தெய்வயானை, அவளை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு குறவர் பெண் காட்டில் வந்து அவளை போய் விரும்பிய இந்த பிரானா உமக்கு உதவி செய்வான் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். ஆனால் அந்த கேள்விக்கு அருமையான ஒரு பதில் வருகிறது இங்கே. கடத்தில் குரத்தி பிரான் என்ற மாத்திரத்திலே வள்ளியம்பிராட்டி. வள்ளித்திற்கல்யாணம் என்றாலே காமத்தில் விளைந்தது அல்ல, ஞானத்தில் விளைந்தது. ஞானமே வடிவான பரம்பொருளான முருகப்பெருமான் வள்ளியம்பிராட்டியை திருமணம் செய்து கொள்கிறார் என்ற வள்ளி கல்யாணம் ரொம்ப முக்கியமான ஒன்று. கந்தபுராணத்தில் பார்த்திங்கன்னா வள்ளி திருமணம் அப்படின்னாலே அது அவ்வளவு மேன்மையாக சொல்லப்படக்கூடியது. ஆன்மாக்கள் உய்வு பெறும் வண்ணமாக முருகப்பெருமான் இந்த வள்ளியம்பிராட்டியை மணந்து கொண்டார், வள்ளியம்பிராட்டியோடு இணைந்தார். அலை திருப்புகளில் நிறைய இடத்த சொல்கிறார். பாதி மதி என்ற அந்த பாடல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிராட்டியின் திருவடியை தடவுதல் அப்படிம்பார். அது என்னங்க வள்ளியம்பிராட்டி திருவடியை தடவுறார் அப்படின்னா அன்பு மிகுதி அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மையிலேயே இங்கே உயிர்களாகிய நம்மீது கொண்ட அன்பு. ஏனென்றால் ஆன்மாக்களின் பொருட்டாக வந்த பிராட்டி இவள். ஆன்மாக்களின் பொருட்டாக மான் வயிற்றில், மான் ஆன்மா
தத்துவங்களோடு கூடி இந்த உயிர்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்தவள். அதுவும் கானகத்தில் இந்த வேடுவர் கூட்டத்திலே அந்த குறவர் இனத்திலே வாழ்ந்த பெருமாட்டி என்றால் எவ்வளவு மேன்மை பாருங்க. அந்த வள்ளல் பிரான் என்றால் முருகப்பெருமான், அந்த வள்ளலுக்கு வாய்த்த வள்ளியம்பிராட்டி இவள். இவள் தான் அந்த முருகப்பெருமானிடம் வேண்டி கேட்பாளாம். இந்த உயிர்கள், இந்த ஆன்மாக்கள் இவ்வளவு பக்குவமாக இருக்குது, இந்த ஆன்மாக்களுக்கு தாங்கள் உதவ வேண்டும், ஞானத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வாளாம். அவ்வளவு ஒரு மேலான ஒரு நிலை இந்த வள்ளியம்பிராட்டி. அதனால்தான் இங்கே சொல்கிறார், கடத்தில் குறத்தி வள்ளியம்பிராட்டி அவளுடைய பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில். அந்த அருள் கிடைத்ததால் கலங்காத சித்தம், கலங்காதன்னா தெளிவு பெற்ற பக்குவம் அடைந்த ஆன்மா, அதுதான் இங்கே சரியான பொருள். பக்குவம் பரிபக்குவ நிலை அடைந்த ஆன்மா அந்த திடத்தில் புனையன, அதனையே புனையாக கொண்டு யான் கடந்தேன் என்று சொல்கிறார். எதை கடந்தேன்? வெங்காம சமுத்திரம். காமம் அப்படின்னா உயிர்களாகிய நமக்கு உடல் எடுத்த உயிர்கள். சாதாரணமான நிலையில் நமக்கு உயிர் அப்படின்னாலே உடம்பே இல்லாத ஒரு நிலையெல்லாம் இருக்குது. இப்போ உடம்போடு நம்ம இருக்கிறோம். அப்போ உடம்பெடுத்த உயிர்கள் சகல நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உடல் எடுத்த உயிர்களாகிய நமக்கு வரக்கூடிய நோய்கள் எத்தனை எத்தனை. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, உடம்புக்கு வர்ற நோய் ஒன்று, மனதிற்கு வர்ற நோய் ஒன்று. ரெண்டு வகையாக சொல்லலாம். உடம்புக்கு வர்ற நோய் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். காய்ச்சல் வந்தது, தலைவலி வந்தது, வயிற்று வலி வந்தது, எப்படியெல்லாம் இன்றைக்கு சொல்லுவோம். ஆனால் ஒரு காலத்தில் சித்த மருத்துவம் அதிகமாக பழக்கத்தில் இப்போவும் இருக்குது. சித்த மருத்துவம் அதில் போனால் நமக்கு என்ன சொல்லுவாங்க? வாதம், கபம், பித்தம், இந்த 3 வகை தான். இதில் எல்லாமே ஒரு சரியான ஒரு ரேஷியோவில் இருக்கணும். கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் அதுதே நோய். அது உடம்புக்கு வரும் நோய். அதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. எது அதிகமாக இருக்கோ அதை குறைக்கிறதுக்கு, குறையாக இருக்குது எது அதை கூட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. ஆனால் மனம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கு அந்த மனத்திற்கு வரும் நோய், உடம்புக்கு வர்ற நோயை சரி பண்ணிடலாம். மனத்தினால் நோய் வருமா அப்படின்னா வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, மனம் நல்ல வழியிலே நல்லதையே நினைக்க வேண்டும். நினைவு தானே. ஞானசம்பந்த பெருமான் அழகாக சொல்வார் பாருங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறை. அப்போ எண்ணங்கள் செம்மையானால் வாழ்க்கையும் செம்மையாகும். இதைத்தான் நம்ம அருளாளர்கள் சொன்னார். மனம், அப்போ மனதிற்கு வரும் நோய் எது என்றால் எண்ணங்கள் செம்மையாக இருக்க வேண்டும். அப்போ அந்த எண்ணங்கள் எப்படி மாறுபாடான எண்ணம், இப்படி நடக்க வேண்டும் என்றதை தவிர்த்து இப்படித்தான் நான் நடப்பேன் என்று மாறிய போது அதில் வரக்கூடிய நோய் என்ன என்றால் 6 வகை பகை, 6 வகையான பகை. அதுதான் 6 வகை நோய் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கி வர்ற நோய் காரணமே முழுக்க முழுக்க அதுதான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மச்சரியம். 6 வகை பகை. இந்த 6 வகையும் காரணம் மனம்தான் காரணம். அதான் மனதை செம்மையாக்குங்கள் அப்படின்னு திருவாசகத்தில் நம்ம எந்த இடத்த பாருங்க, இப்படி செல்ல வேண்டும் அப்படின்றது ரொம்ப அழகாக நமக்கு அறிவுரையை போல சொல்வார். அறிவுரை சொல்வது போல, இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே அப்படின்பார். இந்த வழியில் அப்போ அந்த இந்திரியங்கள்லாம் மனம் என்ற ஒன்றை பற்றி கொண்டு தான் செல்லக்கூடியது. அப்போ அந்த மனத்தை செம்மையாக வைக்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்த மனதினால் வரக்கூடியதில் 6 வகை பகையில் மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் முதல்ல ஒன்று பாருங்க, காமம். இந்த காமம் என்ற ஒன்று தான் எல்லாவற்றிற்கும் காரணம். ஆசை, ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடாயின் நும் ஆசை அருமின்கள்.
படங்கள் என்று திருமூலதேவநாயனார் ரொம்ப அழகாக சொன்னார். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பமே, ஆசை விட 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 ஆனந்தம் ஆகும். அப்போ அந்த ஆசை என்பது, அப்போ ஆசையே படக்கூடாதா அப்படின்னா, இந்த இடத்துல காமம் என்பது ஆசை தான், விருப்பம்தான். அது ஒன்றும் ஒரு தவறான சொல் அல்ல. அந்த விருப்பம் முறையானதாக இருக்க வேண்டும், முறை இல்லாததாக இருக்கக்கூடாது. நம்முடைய நாட்டில் ராமாயணம், மகாபாரதம் இது போன்ற பெரிய காப்பியங்கள் எல்லாம் வந்தது. இன்னும் எத்தனையோ இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? ராமாயணத்தில் ஒரு கஷ்டம் வந்துச்சு, மகாபாரதத்தில் ஒரு கஷ்டம் வந்துச்சு, இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஒரே போராக இருந்துச்சு, அங்கே அவர் காட்டுக்கே போனார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் காமம் தான், ஆசை தான். இது பெண்ணாசை, அது மண்ணாசைன்னு ஒரே வரியில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது பெண்ணாசை, ராவணன் கொண்ட அதீதமான காமம், அது மோசமான காமம், ஆசை. அந்த ராவணன் அப்படி ஆசைப்படுறதுக்கு இன்னொரு காரணம், மூல காரணம் ஒன்று இருக்குது. யார் தெரியுமா? சூர்பனகை. ராமனிடம் அவள் கொண்ட ராட்சச காமம், அதை தீர்த்து கொள்வதற்குத்தான் இந்த ராவணனை அவள் பலிகடாக்குறாள். அவள் சொல்லித்தான் இந்த ராவணன் இந்த சீதா மேலே ரொம்ப அந்த ஆசையை வளர்க்கிறாள். வளர்த்தவள் யார் என்றால் சூர்பனகை தான். இப்படி அந்த விருப்பம், ஆசை இதெல்லாம் ராட்சச காமம், மோசமான விளைவை உண்டு பண்ணக்கூடியது. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த காமம் மோசமான வழியில் உள்ளதெல்லாம் அத்தனையும், இப்போ ராவணனுக்கு அந்த காமத்தினால அவனுடைய நாடு, உறவினர்கள், உடைமைகள் அத்தனையும் இழந்தான், அவனும் அழிந்தான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ நேர்மையான காமம் என்பது என்ன, நேர்மையான விருப்பம் என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நேர்மையான விருப்பத்திற்கும் நம்முடைய புராணங்கள், நமக்கு புராணம் மட்டும் இல்லை, வரலாறு எத்தனையோ இருக்குது. அதையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா நமக்கே புரியும். தசரத சக்கரவர்த்தி வெகு காலம், அதாவது 60,000 வருடங்கள், 60,000 மனைவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு குழந்தை கிடையாது. தசரத சக்கரவர்த்தி வெகு காலம் குழந்தை கிடையாது. 60,000 மனைவியோடு நான் வாழ்ந்த போதும் இன்னும் எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலை. அவருடைய குலகுரு வசிஷ்ட மகரிஷி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. எப்படி கேட்குறானா, எனக்கு வாரிசு வேணும், என் பேர் சொல்கிறதுக்கு அப்படி கேட்கலையா. அவருடைய விருப்பத்தை பாருங்களேன். 60,000 ஆண்டு மாண்டுற ஒரு பகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன், பெரிதொரு குறையில்லை, எற்பின் வையகம் மறுகுரு என்பதோர் மறுக்க முண்டரோ. அதாவது இவ்வளவு காலம், அதாவது 60,000 ஆண்டு இந்த உலகத்தை ஒரு குடை கீழாக செம்மையாக நடத்தி வந்தேன், எந்த குறையும் எனக்கு இல்லை. எனக்கு பின்பும் இந்த தர்மம் தொடர வேண்டும், இந்த உலகத்தை காக்க தர்ம வழியிலே இந்த உலகம் நிலை பெற வேண்டும், அதற்கு ஒரு வாரிசு. எவ்வளோ ஒரு நியாயமான ஒன்று பாருங்களேன். இது ஒரு விருப்பம் தானே, இது ஒரு விருப்பம்தான். அப்போது இப்படி ஒரு விருப்பத்தை கேட்ட மாத்திரத்தில் கிடச்சதில்லை அவனுக்கு. இன்னொரு வரலாறு, நம்ம திருவிளையாடல் புராணத்தை எடுத்துக்கோங்க. தருமி, இந்த தருமி அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்கு வந்த சந்தேகம், அதை தீர்ப்பவர்களுக்கு 1000 பொற்காசு. இதை பார்த்துட்டு இந்த தருமி யார்கிட்ட கேட்குறாரு? இறைவன்கிட்ட கேட்குறாரு. அந்த இறைவன்கிட்ட எப்படி கேட்குறாரு? எனக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் மனைவியோட குழந்தையோட வாழணும் அப்படி கேட்டாரா? அப்படி கேட்டால் என்ன சொல்லுவார்? சாமி நீ கல்யாணமே வேணாம் போயா அப்படின்னு இருப்பார். நம்ம சாமி எப்படிப்பட்டவர்? போயான் இருப்பார். ஆனால் இவர் எப்படி கேட்டாராம் இறைவன்கிட்ட? எந்தையே கந்தர் தந்தாய் இழைத்தனன், நான் இழைச்சி போயிருக்கேன்பா,
பொருளோ இல்லை. மைந்தன் உண்டாக என்னை மண்டல் செய்வித்தல் வேண்டும். எனக்கு ஒரு குழந்தை வேணும். அது எதுக்குன்னு கேட்குறாரு பாருங்க. தாதையும் தாயும் உற்ற சுற்றமும் தனமும் மற்றும் வேதனை வினையினேற்கு நீ எல்லால் வேறு உண்டோ? எனக்கு யாருமே துணையில்லை, உன்னை தான், நீ தான் எல்லாமா இருக்கிற. கோதிலா மரபின் வந்த குலந்தலை அழியுமோ என்று. இப்பேற்பட்ட மரபு கொடுத்த, நல்ல மரபு கொடுத்துருக்குற அந்த மரபு, அந்த மரபின் வழியாக உமக்கு பூஜை முறைகளை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பூசை முறையை செய்வதற்கு எனக்கு ஒரு மகவு வேண்டும். எப்படி ஒரு விண்ணப்பம் பாருங்க. அப்பா, உனக்கு நான் பூசை பண்ணணும், நான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிறகு ஒரு சந்ததி, ஒரு மகன், உனக்கு பூஜை செய்ய எனக்கு மகவு வேணும். அப்போ கல்யாணம் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும். என்ன ஒரு அருமையானது பாருங்க. அப்போ இந்த இடத்துல தசரதன் விருப்பப்பட்டான், இந்த அறத்தின் வழியாக உலகை காக்க ஒரு மகவு வேண்டும். தருமி கேட்டார். எதை கேட்டார்? இந்த உனக்கு பூஜை செய்ய எனக்கு ஒரு மகவு வேண்டும். இதே மாதிரி தானே நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு எடுத்து பாருங்க. தாயும் தந்தையும் சீர்காழி எம்பதியிலே அங்கே தோணியப்பரின் முன்பாக நின்று இந்த உலகம் தழைக்க வேண்டும், சைவ நெறியிலே தழைக்க வேண்டும், வேத நெறி தழைத்து ஓங்க வேண்டும், திருநீற்றின் பெருமையை உலகுக்கு உணர்த்த வேண்டும், அதற்கு எங்களுக்கு ஒரு மகவு வேண்டும். இது விருப்பம் தானே. இது ஒரு காமம். காமம்னா விருப்பம்தான், ஆசைதான். எப்படி? அப்போ விருப்பத்தில் எப்படி ஒரு மேலான ஒரு தர்மம், இது தர்மம். தர்மம். அப்போ இந்த தர்மத்தில் நிலைக்க வேண்டும் என்று கேட்பதும் ஒரு விருப்பம்தான். ஆனால் இங்கே இவர் சொல்கிற காமம் வெண்காம சமுத்திரம். அப்போ நல்ல காமம், காமம்ன்ற சொல் பொது சொல் தான், விருப்பம்ன்றது. இன்றைக்கு பெண்கள் இப்போ இந்த காமத்துக்கு வெண்காம சமுத்திரத்துக்கும் இவர் இந்த பாடலை போட்டிருக்கார். பெண்களுடைய உறுப்புகளைத்தான் போட்டிருக்கிறார். அந்த பெண்கள் உறுப்பு எவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமாக கொண்டு வராது. சித்திரமாதர்னு வேறு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். ஆனால் இந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா தர்ம வழியில் நிற்பவர்கள். அதுலேயும் இன்னும் சொல்ல போனால் கணவனுக்கு உற்ற துணையாக, உரு துணையாக, அதாவது தர்மத்தின் வழியாக செலுத்துபவர்கள் இந்த பெண்களே. இதை வள்ளுவநாயனார் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது ஒரு மனைவியுடைய இலக்கணம் சொல்லணும், ஒரு அதிகாரம் எடுக்கிறார், மனைவியின் இலக்கணம் போட்டிருக்கலாம், அதை போடலை. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் மனைவி இல்லைன்னா இல்லற துணைவி அப்படியெல்லாம் போட்டிருக்கலாம். ஆனால் அவர் போடுறார் பாருங்க, வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலம். பெண்ணு அப்படின்லாம் சொல்லலை. ஒரு வாழ்க்கைக்கு துணை வேண்டும். அந்த துணை நன்மையானதாக இருக்க வேண்டும். அந்த துணை நன்மையே செய்ய வேண்டும். அறத்தின் வழி நடக்க வைக்க வேண்டும். கணவனையும் அந்த அறத்தின், அதாவது தர்ம பத்தினி என்று சொல்வார்கள். பெண்களை, அதாவது கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இல்லறத்தில் இருக்கும் பெண்களை தர்மபத்தினி என்பார்கள். வாழ்க்கைக்கு துணையாக வந்த இவள் ஒரு மனிதனுக்கு, தன் உடனாக இருக்கக்கூடிய கணவனுக்கு அறத்தை எடுத்து உணர்த்தி, அற வழியிலே செலுத்தி, அந்த அறத்தினாலே அறம் பொருள் இன்பம் வீடு வேறு செய்யச்சு. இப்படி வாழ்வதே மிகப்பெரிய தவம் அப்படின்னு அழகா அதில் சொல்கிறார். வாழ்க்கை துணை நலம் அப்படின்றது. அப்போ அந்த காமம், விருப்பம் என்பது இங்கே பொதுவான பொருளில் விருப்பம் என்று வந்தாலும் பெண்கள், அந்த பெண்களால் வரக்கூடிய காமம், எல்லா பெண்களும் அந்த மாதிரி இல்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டு நல்லறம் செய்யும் பெண்களாகவும் பரம்பரை வளரணும் இல்லையா? கணவன் மனைவி சேர்ந்து அவருடைய பரம்பரை, சந்தான பரம்பரை, சந்தானம். சந்தானம் என்பது அந்த விருத்திப்பட்டு வரணும். அடுத்து 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 இப்போ தருமி கேட்குறார் அப்படின்னா, இந்த பூசை செய்வதற்கு எனக்கு ஒரு மகவு வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அவர் தசரத சக்கரத்தை கேட்குறாருன்னா, இந்த நாட்டுக்கு ஒரு
நலம் செய்யும் குழந்தை வேண்டும் என்று, இதெல்லாம் நியாயமான ஒரு கோரிக்கை. இப்போ நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம், ஒரு மரம் இருக்குது, மரத்தில் நல்ல ஒரு கிளைகள் இலைகள் எல்லாம் இருக்குது, இதில் காய் பிஞ்சு வருது, காய் வருது, பழமாக வருது. இந்த மரம் வளர்வதற்கு முக்கியமானது என்னது? விதை. அந்த விதை எங்கே இருக்குது அப்படின்னா, இனிமையான பழம், பழத்திற்குள் விதை. அப்போ இந்த மரம் வருவதற்கு தேவையான ஒரு வித்து, அந்த விதை பழத்திற்குள் வைத்திருக்கிறான் இறைவன். எல்லாம் காரணம். கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்கள். ருசியான ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு, ஆகா இந்த பழம் ரொம்ப ருசியாக இருக்குது, இதுபோல் ஒரு மரம் நமக்கு வேணும், இந்த கொட்டையை எடுத்து பத்திரமா வை, அதை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த விதை எங்கே இருக்கிறது? பழத்தில் இருக்கிறது. இதே போல ஒரு பெண், அற வழியிலே நிற்கும் ஒரு பெண், அந்த இல்லறத்தை கணவனோடு சேர்ந்து நடத்தி, அந்த தர்மத்தில், இல்லற தர்மத்தில் செலுத்தி, அதன் மூலமாக சந்தான விருத்தி கொண்டு வருதல் அப்படின்றத நம்முடைய புராணங்கள், வரலாறுகள், இலக்கியம் எல்லாமே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இங்கே அருணகிரி பெருமான் சொல்கிறார், அப்பா முருகா அப்படிங்கிறார். முருகப்பெருமானைத்தான் சொல்கிறார். முருகா என்று கூப்பிடுவதற்கு முன்பாக குரத்தி பிரான் என்கிறார். அந்த குரத்தி எங்கே இருக்கிறார்? கனகத்தில் இருக்கிறார். கடத்தில் குரத்தி பிரான் அருளால், இந்த அருள் கொண்டு, அந்த குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தம். அப்போ கலக்கம் எப்பொழுது வரும் என்றால், தெளிவு இல்லாத மனம்தான் கலங்கி இருக்கும். இங்கே தெளிந்த ஒரு அறிவு எப்பொழுது வரும்? அருளினால் கிடைக்கும். அந்த அருள் வந்தால்தான் இந்த மருளை அப்படியே நீக்கக்கூடியதாக, இருளை நீக்கக்கூடியதாக, இன்னும் சொல்ல போனால் அறியாமை என்ற இருளை நீக்கக்கூடிய அந்த அருள் எங்கே இருந்து வருகிறது? குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் அதையே புனையென யான் கடன், புனையென புனையாக கொண்டு, தெப்பமாக கொண்டு யான் கடந்தேன் என்று சொல்லிட்டார். கடந்தேன்ட்டார். அதாவது எதை கடந்தேன் என்றால், வெங்காம சமுத்திரம், கொடியதான காமம், அந்த ராட்சச காமம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கொடிதான காமம். அது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, சித்திரமாதர். சித்திரமாதர்னா அதுக்குரிய பெண்கள், அதாவது ரொம்ப கவர்ச்சியை காண்பித்து ஆண்களை இழுக்கக்கூடியதான பணத்துக்கு ஆசை, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான பெண்கள், அதான் சித்திரமாதர். அழகான, சித்திரம் என்றால் அழகு என்ற ஒரு பொருள் உண்டு. இங்கே அழகையே விலை பேசும் மாதர்கள். சித்திரமாதல் அல்குல் படத்தில் அழகான அந்த உறுப்பு, கழுத்தில், அந்த கழுத்து என்பது அவர்களுக்கு மிக அழகாக இருக்கும். கழுத்தில் பழுத்த செவ்வாயில், அந்த உதடை பார்க்கும் போதே இதை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றக்கூடியதாக இருக்கும். பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தித்தனத்தில், பனை என்றால் அழகான தோள்கள் உடையவர்கள். அடுத்து உந்தித்தனத்தில், இத்தனையையும் அழகாக சொல்கிறார். இவ்வளவையும் கொண்ட அந்த சித்திரமாதர். இது எப்படிப்பட்டது என்றால், இந்த தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரம், இந்த உறுப்புகளிலெல்லாம் கிடக்கக்கூடிய வெம்காமம், கொடிதான அந்த காமம், அது பெரிய சமுத்திரம் போன்றது. அதை கடத்தல், அதை கடக்கன்னா சாதாரணமானதா? அதாவது மண்ணாசை துறந்தவன் உண்டு, பொன்னாசை துறந்தவன் உண்டு, பெண்ணாசை துறந்தவன் என்பதே இல்லை என்று சொல்வார்கள். எப்பேற்பட்ட முனிவர்கள் எத்தனை காலம் தவம் இருந்தாலும் பெண்ணுக்கு மயங்காதார் இல்லை என்று சொல்வார்கள். அதனால தான் காமத்திலே கொடியதானது பெண் மயக்கம். அதைத்தான் இங்கே கையில் எடுத்து இந்த பாடலாக்கி தந்திருக்கிறார் அருணகிரி பெருமான். அது தன்னையே, அந்த குற்றத்தை தன்மீது ஏற்றிக்கொண்டு இந்த பாடலை தந்திருக்கிறார். இந்த பாடத்தில் இன்னொன்று ஒரு பெரிய ஒரு நுட்பம் அமைந்திருக்கிறது.
என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு நோய் வந்துட்டு அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர்கிட்ட வரிசையாக நிறைய பேர் நிற்பாங்க, வந்திருப்பாங்க. ஒருத்தர் வயிற்று வலிம்பார், ஒருத்தர் காய்ச்சல்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வருவாங்க. ஒவ்வொருத்தரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்கவுங்களுக்குடைய மாத்திரை மருந்தை அவங்கவுங்களுக்கு எழுதி எழுதி டாக்டர் கொடுப்பார். இப்போ ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துலலாம் ஒரு கிராமத்துக்கு ஃபுல்லாக ஒரு நோய் வந்துடும், கிராமமே முடங்கி போயிடும்னு சொல்லுவாங்க. இன்னும் கூட கிராமமே அழிஞ்சு போன இதெல்லாம் உண்டு. அந்த காலத்து பெரியவங்க சொல்கிறதே நம்ம கேட்டிருக்கோம். ஒரு வருஷத்தில் இப்படி வந்து அப்படியே அந்த கிராமமே அழிஞ்சது, 2 பேர் 3 பேர் தப்பிச்சோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கண்கூடாக பார்த்தது கொரோனா டைமு, இதுக்கு முந்தி வந்த சிக்குன்யா காய்ச்சல், இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இப்போ முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட வந்து வரிசையாக வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நோய்க்கு மருந்து வாங்கிட்டு போனாங்க, சரி. ஆனால் மொத்தமாக ஒரு நோய் அத்தனை பேருக்கு ஒரு பாதிப்பு கொடுக்க பாருங்க. நோய் ஒன்று தான். இப்போ கொரோனான்னு எடுத்துகிட்டா நோய் ஒன்று தான், வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான். அப்போ இதுக்கு மருந்து என்ன அப்படின்னா மொத்தமாக கொடுக்கணும். ஒரு வீடு வீடாக போடலாம். இந்த நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்தோம், தெருவில் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு விஷக்குருணின்னு ஒரு இது, அதுதான் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தருது, காய்ச்சல் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷக்காய்ச்சலுக்கு அதுதான் சரியானதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தெருவில் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு ட்ரம் நிறையா கொண்டு வந்து வச்சுருவாங்க. வந்து எல்லோரும் வந்து 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 அவங்கவுங்க குடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ மொத்த கிராமத்துக்கும் ஒரே மருந்து. முதல்ல ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து, இப்போ மொத்த கிராமத்துக்கும் சேர்த்து ஒரே வகையான நோய். இப்போ காமம்ன்ற நோய், அவ்வளோதான், வெம்காமம். அதுக்கு மொத்தமாக ஒரு மருந்தை கொடுத்துட்டார். மருந்து தான் இந்த பாட்டு. என்ன மருந்து? கடத்தில் குறத்தி பிரான் அருள், அவ்வளோதான். இந்த முருகப்பெருமான், வள்ளியம்பிராட்டியோடு கூடிய முருகப்பெருமான், வள்ளி மணாளனாக இருக்கும் பிரான், அவனுடைய அருள் யாருக்கு கிடைத்ததோ அவர்கள் கலங்காத சித்தத்தை அடைவார்கள், தெளிந்த அறிவை அடைவார்கள். உயிர் அறிவு அறியாமையிலிருந்து விலகியதாக இருக்கும். அப்படிப்பட்ட கலங்காத சித்தத்திடத்தையே புடையாக கொண்டு கடந்து விட, யான் கடந்தேன், நான் கடந்துட்டேன்பா, நீங்களும் கடந்துக்கோங்க, இதுதான் மருந்து அப்படின்னு இந்த பாடலில் நம் போன்றவர்களுக்கு இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு மிகுதியான ஒரு காரணம் ஆசை. அந்த ஆசை நியாயமான ஒரு ஆசையாக இருக்கணும், பேராசையாக இருக்கக்கூடாது. அல்லது கிடைக்க முடியாத ஒரு பொருளுக்கு ஆசைப்படுதலும் கூடாது. அப்போ இதையெல்லாம் நம்ம நீக்கணும்னா இந்த முருகப்பெருமானின் திருவருள் கிடைத்தால் தெளிந்த அறிவு, கலங்காத சித்தம், அந்த திடத்தையே புனையாக கொண்டு இந்த வெம்காம சமுத்திரத்தை நாம் கடந்து விடலாம் என்று பெண்கள் மயக்கம் மட்டுமல்ல. இவர் பெண்கள் மயக்கத்தை சொல்கிறார். இந்த பெண்கள் மயக்கம்ன்றதே நான் அடிக்கடி சொல்லுவேன். இவர் சொல்கிற பெண்கள் மயக்கம்ன்றது சாதாரணமானது இல்லை, தத்துவ கூட்டங்கள். இன்றைக்கி தத்துவ கூட்டத்தோடு தான் உடம்பு. மாயை, அந்த மாயையில் அசுத்த மாயை மோகினி. மோகினின்னா மயக்கிறது தானே. அந்த அசுத்த மாயின் கூட்டத்தை ஒன்றொன்னையும் நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தா உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும். அப்போ அந்த மயக்கத்தில் தானே உட்காந்துருக்கணுமே. மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தும் வழி அடைத்து, இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா புரிஞ்சிடும். அப்போ வெண்காமம் சமுத்திரம் என்பது எங்கேயோ பெண்கள்கிட்ட போய் கிடக்கிறதுலாம் இல்லை, உடம்போடு கூடி உலகத்தை அனுபவித்தல். அது நியாயமான காமமாக, நியாயமான விருப்பமாக, ஆசையாக இருக்க வேண்டும். அல்லது இந்த விருப்பத்தை என்னால் அடக்க முடியவில்லை என்ற மாத்திரத்தில் முருகப்பெருமானுடைய திருவடியை சார்பு பெற்றுவிட்டால் போதும். அதிலும் குறத்தி பிரான், கடத்தில் குறத்தி பிரான் அருளால் அந்த திருவருள் நமக்கு கூடியிருந்தால் கலங்காத சித்தம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு அருமையான பாடலை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் ஓவியமாக எழுத வேண்டிய ஒரு பாடல் இது. ஒவ்வொரு நாள் நமக்கு மனசஞ்சலப்படும் போது, அல்லது அது மேலே ஆசை கிடைக்கல, இவ்வளோ கஷ்டத்தில் மன வருத்தத்தில் இருக்கேன், இப்படியெல்லாம் வரும்போது இந்த பாட்டை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டால் போது கலங்காத சித்தத்திடம்.
அதையே புனையெனக் கொண்டு யான் கடந்தேன் என்று சொல்வது போல நாமும் கடந்து விடலாம் என்று சொல்லி அருமையான ஒரு பாடலை இன்றைக்கு சிந்திப்பதற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்க குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைத்து அன்பர் பெருமக்களின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.